இதுதான் பெகி த டால். இந்த பொம்மையோட அழகான கண்களை பார்த்து மயங்கிடாதீங்க. ஏன்னா இந்த அழகான கிளாஸ் ப்ளூ கண்ணில் நிறைய மர்மமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த கதை 2014 ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிரிட்டிஷ் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் ஜேன் ஹாரிஸ். அவங்களுக்கு இந்த பொம்மை கிடச்சிருக்கு, இந்த பெகி த டால். யாருக்கிட்டேருந்துன்னா இந்த பொம்மையோட ப்ரீவியஸ் ஆனர்கிட்டேருந்து. இந்த ப்ரீவியஸ் ஆனரும் ஒரு பெண் தான். இவங்க இந்த பொம்மையை ஜேன் ஹாரிஸ் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொம்மை என் வாழ்க்கையே கெடுத்துருச்சு. ஏன்னா இந்த பொம்மை இவங்கக்கிட்ட இருக்கும் பொழுது எப்போவுமே அவங்களுக்கு கெட்ட கனவாகவே வரும். ஸ்ட்ரேஞ்ச் ஹெலுசினேஷன்ஸ், அதாவது ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஏதோ ஒன்று அவங்கள பார்க்குற மாதிரியே எப்போவுமே அவங்களுக்கு அந்த ஃபீலாக இருக்கும். அவங்களால இது எதுவுமே தாங்கிக்க முடியல. இதெல்லாம் ரொம்ப எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த பொம்மையை ஜேன் ஹாரிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. கெஞ்சி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த பொம்மை வேண்டவே வேண்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஜேன் ஹாரிஸ். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெகி கிடைக்கும் பொழுது இவங்க இந்த ரூமர்ஸ்லாம் நம்ப கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய ஹண்டடான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்ன. ஆனால் நாள் கடந்து போக போக இவங்களுக்கு வந்துட்டு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்துட்டு எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடும். இவங்க எப்போல்லாம் பெகி இவங்க பக்கத்தில் இருக்கோ அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ்லாம் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ தான் ஜேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாலை படம் பிடிச்சி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் மர்மமான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஜேன் பெகியோட வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பேர் ஜேனுக்கு மெசேஜ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பெகியோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு திடீர்னு ரொம்ப வாந்தி வர மாதிரி இருந்திருக்கு, அண்ட் என் ரூம்லேயே சடன் சில் இருந்திருக்குன்னு. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து செஸ்ட் பெயினாக இருக்குது. அண்ட் ஒரு உமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த வீடியோ பார்த்து வாட் செகண்ட் எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. ஜேனும் அவங்களோட டீமும் பெகி உடம்புல இருக்கிற அந்த ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணி பார்த்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா, ஒரு ஸ்பிரிட் பாக்ஸ் அண்ட் அ பெண்டுலம், இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பெகி உடம்புல இருக்கிற அந்த ஆவி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா, பெகி உடம்புல இருக்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணோட ஆவி. இவங்க 1940 ஒரு நெஞ்சு சம்மந்தப்பட்ட சீக்கில் தான் இறந்து போயிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஜேன் ஹாரிஸை அவங்க டீமும் நம்புறது. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெகியோட உடம்புல இருக்கிறது வந்துட்டு ஒரு மனிதனோட ஆவியே கிடையாதுன்னு. இப்போ இந்த பெகி த டால் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாக் பேகன்ஸோட ஹண்டட் மியூசியமில் தான் இருக்குது, அதாவது லாஸ் வேகஸில். பெகி வந்துட்டு ஒரு கிளாஸ் கேஸில் அடைக்கப்பட்டிருக்கு. அண்ட் பெகிக்குன்னு அந்த மியூசியமில் ஓன் ரூம் இருக்குது. டியூரிங் ஜாக்கோட ஷோ ஃபில்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவரோட ஷோ பேர் வந்துட்டு டெட்லி பொசஷன்ஸ். இதை ஃபில்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட கேமரா கிளிச்சாகவும் அண்ட் அவர் வச்சிருந்த டைப்ரைட்டர் சொந்தமாகவே டைப் பண்ணும். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மியூசியம்லே பெகி தான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹண்டட் ஆப்ஜெக்ட்னு. அண்ட் ஜாக் பேகன்ஸ் அவருக்கே பெகி தான் த மோஸ்ட் டேஞ்சரஸான ஹண்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த டால்னால் ஸ்க்ரீன், நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீன், இல்லை டிவி ஸ்க்ரீனில் கூட ஹண்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த டாலை பேஸ் பண்ண யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோவை நீங்கள் ஓன் ரிஸ்கில் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பொம்மைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு. ஜாக் பேகன்ஸோட மியூசியமுக்கு வந்துட்டு போய் பெகியை பார்த்தவங்களுக்கு அங்கேயே நெஞ்சு வலி வந்திருக்கு, தலைவலி வந்திருக்கு, அங்கேயே உடனே கிளம்பியிருக்காங்க. நிறையா பேருக்கு இது நடந்திருக்கு. இன்னொன்று, இந்த மியூசியமுக்கு வந்துட்டு பெகியை வந்து கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆபத்து உங்களுக்கு தான். இது வந்து பெகி த டால் பற்றி ஜேன் ஹாரிஸ் எழுதின புக்கு. உங்களுக்கு வேணால் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புக்கில் அவங்க இந்த பெகி த டால் பற்றி எல்லாமே எழுதியிருப்பாங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த பெகி த டால் பற்றின கதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டால் உள்ளே இருக்கிறது வந்துட்டு நெஞ்சு சம்மந்தப்பட்ட சீக்கில் இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவியா, இல்லை வேறு ஏதோ ஒன்று பெகியோட உடம்புல இருக்கா? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.